பிரியங்காஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மகாராஷ்டிராவோட ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் பக்கர்வாடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, அப்புறம் காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மாவு வந்து நம்ம கலந்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், 1 கப் அளவுக்கு மைதா, ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஓமோ இல்லைன்னா அஜ்வைன்னு சொல்லுவாங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவு வந்து இப்போ நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2லேருந்து 2.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு, ஓமம் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஆயில் அதுனாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி பிடிக்கும் போது இப்படி பிடிக்க வரணும், இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பிசைஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சிட்டா போதும். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்காக மசாலா தேவையானது என்ன பொருள் என்ன பார்த்துடலாம். ஒரு சிறிதளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கியதை எடுத்திருக்கேன் நான், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு சிறு துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் காஞ்ச கொப்பரை வந்து எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும், கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து வானிலையில் வச்சுட்டு நம்ம கடாயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஜீரகம் வந்து வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தனியா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இப்போ முழு தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் இது ரெண்டும் வறுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம காஞ்ச கொப்பரை வந்து போடுறோம். கொப்பரை தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்க்கும் போது அந்த நம்ம வந்து இது ட்ரையாக தான் நம்ம பொடி பண்ணி போகிறோம். ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்கில். அடுத்து கொப்பரை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ரோஸ்டாக நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நான் இப்போ கொத்தமல்லி வந்து சேர்த்து வரேன். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் காய வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ சேர்க்கும்போது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தனியாக வந்து நல்லா தெரியும் சாப்பிடும்போது. மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ஃபேமஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்மளும் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் வந்து தனியா நல்லா வறுத்தாச்சு. தேங்காயோட நிறம் கொஞ்சம் மாறினதுக்கு அப்புறமா வந்து நம்ம எள்ளு வந்து சேர்த்துக்கலாம்.
வந்து இதோட எள்ளு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து எடுத்த மசாலா வந்து சேர்த்துட்டோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது வந்து அப்படியே ட்ரையாக தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா வந்து நம்ம பொடியை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம மாவில் தடவுறதுக்கான ஒரு புளிப்பான ஒரு சாஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி சட்னிக்கு வந்து ஒரு சிறிய அளவு வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து நான் புளியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூட 50 கிராம் அளவுக்கு ஒரு வெல்லமும் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த புளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வந்து கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கொதிக்க ஆரம்பிச்சா இதில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். ருசிக்காக சிறிதளவு உப்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி புளி வந்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் வந்து புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெல்லம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து புளி தண்ணியில் அதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதை கொதிக்க வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நம்ம அதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். பாருங்கள் நல்லா வந்து இது வந்து ஒரு மாதிரி சட்னி மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பாகு மாதிரி வந்து வரணும். அப்போ தான் வந்து மாவில் நம்ம இதை வந்து தடவும் போது நல்லா வந்து மாவில் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் ஒட்டாமல் வந்து நல்லா வந்து புளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் நம்ம ஆற வச்சிடலாம். மாவு பண்ணி இப்போ 1/2 மணி நேரம் நம்ம வச்சுருந்தது நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது 2 பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துட்டு போகிறோம். நான் ஒரு 2 பவுல்ஸாக வந்து பாலை வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 2. இப்போ இது வந்து நல்லா திரட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளி சட்னியை தான் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதில் நல்லா வந்து தடவிக்கோங்க. எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் இடம் வந்து விட்டுருங்க. அங்கே வந்து நம்ம தண்ணி தான் தடவ போகிறோம். ஸோ இந்த சட்னி வந்து நல்லா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி மசாலாவை தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு வந்து இனிப்பு, புளிப்பு, அப்புறம் காரம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு டேங்கி ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து சட்னி வந்து நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ட்ரை மசாலா வந்து போட போகிறோம். அப்போ தான் வந்து அந்த மசாலா நல்லா வந்து மாவில் ஒட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த ட்ரை மசாலா வந்து நம்ம போட போகிறோம். நம்ம புளி சட்னி போட்டிருக்க அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நீங்கள் மசாலா நல்லா வந்து பரப்புற மாதிரி போடுங்க. நல்லா
தூவி விட்டுருங்க அது மேலே. அப்போ தான் வந்து பக்கர்வாடி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸோடது. நான் ஃபுல்லாக வந்து இது மேலே ட்ரை மசாலா வந்து போட்டுட்டேன். அடுத்து நம்ம எட்ஜஸ்லலாம் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எட்ஜஸ்லலாம் நம்ம நல்லா தண்ணி வந்து தடவிடலாம். அப்போ தான் வந்து நம்ம திரட்டும் போது அது பிரிஞ்சு வராமல் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் மாவு. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸில் ஃபுல்லாக தண்ணி வந்து நம்ம தடவியாச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. ஓகே, அடுத்ததான் இப்போ வந்து நம்ம இது மெதுவாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் டைட்டாக வந்து ஈவனாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. எட்ஜஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிடுங்க. அந்த மசாலா வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நல்லா பரவணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணுறோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மெதுவாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எல்லா பக்கர்வாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றொன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கர்வாடியும் வந்து நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லா வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு பக்கர்வாடி வந்து எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுலேயும் வந்து நான் கொடுத்துருப்பேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வந்து புது ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். நான் வேறு நிறைய சாட் ஐட்டம்ஸ் கூட ரெசிபீஸ் கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைம் நீங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் பக்கர்வாடி வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி. மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை வந்து ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சூப்பரான மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பக்கர்வாடி இன்றைக்கி மேனகாஸ் சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். மீண்டும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.